அஷ்டம குருவா இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். என்னென்ன விஷயத்துல கவனம் வச்சுக்கணும்? சனி பஞ்சம சனியாவே தான் இருக்கா. உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்க போறாரு. குருவோட 9ஆம் பார்வை அவர் மேல பதியுது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறோம். இது ஒரு பெரிய பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்துல குரு அப்படின் போது எல்லா விதத்திலயும் எனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாத்தையும் குருவே கொடுத்துருவான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அப்பானோட பாசம் நிறைய விருச்சிகத்துக்கு கிடைக்காது. பெண்கள் கணவன் கிட்ட எதிர்பார்ப்பாங்க, லவ்வர் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கல அப்படின் போது ஏமாற்றத்துல அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருமளவு சாதிப்பீங்க. பூர்வ பிறப்புகள்ல நீங்க என்னென்னலாம் நல்ல விஷயம் செஞ்சீங்க அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். வணக்கம், நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026 வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026 வருட பலன் பாருங்க, 2 பகுதியா நாங்க சொல்லுவோம், முற்பகுதி, பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க, எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது. ஸ்தானமே மாறுறாரு, அதனால ஸ்தான பலம் மாறுது. பார்வை பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த 2026 வருடம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026 வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா உசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பாத்துக்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும், 2026 ஆரம்பிச்சு 6ஆம் மாசம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் சனி பாருங்க பஞ்சம சனியா இருக்கார். பஞ்சம சனி அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கா. பெரிய நல்ல விஷயம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சனி இருக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. மத்த யாரை பத்தி நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ராகு 4ஆம் பாவம், கேத்து 10ஆம் பாவம். சுக தாயார் ஸ்தானத்துல ராகு, சுகஸ்தானத்துல ராகு. என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகுதுங்க. பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு காலேஜ் படிக்கிற பையன். ஃபர்ஸ்ட் காலேஜ் 2 வீலர்ல போயிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, எங்க அம்மா அப்பா ஒரு லோன் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் கம்ஃபர்ட்டா கார்ல போறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல விருச்சிக ராசி அன்பர்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்படின்லாம். ஆனா அது தாயார் ஸ்தானமும் ஆச்சு. பெருசா நெகட்டிவ் கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்துல அம்மானோட சப்போர்ட் இருக்கும். நெகட்டிவ் பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய நல்லது பத்தி மட்டும் யோசிங்க, கட்டது பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. சரி, கேது 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல கேது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஃபாரின்ல போய் வேலை செய்யறது, ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பண்றது, வெளிநாட்டு கடல் தாண்டி போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறது, அங்க போய் வர்த்தகம் செய்யறது. நாங்க விருச்சிக ராசி பெண்கள் தாங்க. நாங்க சாதாரணமா ஒரு பாருங்க ஒரு பிளவுஸ் அந்த ஆரி ஒர்க் செய்யறோம். ஆனா திறமை ஜாஸ்தி உண்டு. விருச்சிகத்துக்கே இயற்கையாவே திறமை ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? அந்த திறமையை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அவங்க. இப்ப எங்களுக்கு எப்படிங்க வரும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க 4 ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்கிறீங்க, அந்த மாடல் ரொம்ப அழகா எஃபிகசியா தைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு, டிசைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சும்மா ஒரு எஃபி, இன்ஸ்டா இந்த மாதிரி நீங்க பாருங்க போஸ்ட் போட்டுறீங்க. இதனால ஃபாரின்ல இருந்து நிறைய கிளையன்ஸ் உங்களுக்கு பாருங்க அங்க வரைக்கும் நீங்க வர்த்தகம் பண்றீங்க. இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் உங்க தொழில் வெளிநாடு வரைக்கும் போறதுக்கான பிராப்தம் உண்டு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில மேன்மை, முன்னேற்றம், ரசாயனம், மருத்துவம் இது சார்ந்த தொழில இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அடுத்து இப்ப சனியை பார்த்தாச்சு, ராகு கேதுவை பார்த்தாச்சு. 3வது குருவை பார்க்க போறோம். குரு அஷ்டம குருவா இருக்காரு. அஷ்டம குருவா இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். என்னென்ன விஷயத்துல கவனம் வச்சுக்கணும்? முதல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஹெல்த்ல கவனமா இருந்துக்கோங்க. 2வது வண்டி வாகனம் போட்டும் போது ரொம்ப காஷியஸா இருக்கணும். அது என்னங்க வண்டி, அது என்னங்க வாகனம் அப்படின்னா, வண்டினா 2 வீலர்
வாகனம்னா 4 வீலர் பொதுவா சொல்றது உண்டு, அதனால சொல்றோம். ஆக மொத்தம் டிராவல் பண்ணும்போது உஷாரா டிராவல் பண்ணுங்க. நாங்க உஷாரா டிராவல் பண்றது அப்படின்றது எப்படி? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வந்து போன் ஓட்டிட்டே டிராவல் பண்றது, நம்ம வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஹெல்மெட்டுக்குள்ள போனை வச்சுப்பாங்க, பேசிட்டே டிராவல் பண்றது, அதுக்கு மேல கார் டிவி பார்த்துட்டே டிராவல் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனம், ஆரோக்கியத்துல ஆல்ரெடி கவனம்னு சொல்லிட்டேன். இது கொஞ்சம் காஷியஸா இருங்க. மூணாவது, தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். ஒரு சேர்க்கைன்றது வருது, அது தேவையில்லாத சேர்க்கையா தேவையான சேர்க்கையா எப்படி தெரியும்? எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? நியாயம்தான். சேர்ந்து கெட்ட பின்னாடி, பிரச்சனை வந்த பின்னாடி தானே ஐயோ இது கூட சேர்ந்து இது கூட பேசி நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிக்க முடியும். முன்னாடியே எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா நியாயமான விஷயம் தான். எனக்கும் கண்டுபிடிக்க தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யார் கூடயும் பெருசா ஒட்டி உறவாடோ வேண்டாம், யார் கூடயும் இப்படி குஸ்திக்கு நிக்க வேண்டாம். ஹாய் பை அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப ஏதாவது நிறைய விஷயம் நம்ம கிட்ட பேச வந்தா கூட, இல்லப்பா அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் நாளைக்கு பாக்குறேன், நாளைக்கு பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நாளை நான் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஒரு 4 நாள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா 5ஆவது நாள் அவங்களே வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அதுக்கும் மேல உங்களோட சீக்ரசிஸை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. சீக்ரசிஸை ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன் அப்படின்னு வேடிக்கை பார்க்குற வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம். எங்க அந்த சைடு பிரச்சனை நடக்குதா, நான் 2 தெரு தள்ளி சுத்தி அப்படி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துக்கணும். ரொம்ப சிம்பிள். இது மட்டும் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி பஞ்சம சனியாவே தான் இருக்கா. உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்க போறாரு. குருவோட 9ஆம் பார்வை அவர் மேல பதியுது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறோம். இது ஒரு பெரிய பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு 4ஆம் பாவம். முதல் முற்பகுதியில குருனோட பார்வை இருந்துச்சு, இப்ப குருனோட பார்வை இல்லை. அப்ப என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும். நான் முதல்ல இருந்ததுக்கு இப்ப பெட்டரா, ரொம்ப கம்ஃபர்ட்டா, சௌரியமா, நல்ல வசதியா, ஐ ஃபுல்ஃபில்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. அதெல்லாம் இருக்கும். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா கூட உடனே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பண்ணிடணும். உங்களுக்கும் உங்க தாயாருக்குமான உறவு முறையில ஒரு விரிசல் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? பெருசா அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. அட்டமெண்டா ஆர்கியூ பண்றது அப்படின்றது வேண்டாம். அம்மா ஏதாவது சொன்னா கூட அம்மா தானே அப்படின்ற மாதிரி, அம்மா கோச்சிக்கிறாங்க, சண்டை போட்டாங்க, திட்டாங்க, அம்மா திட்டுறது கூட உங்க நல்லதுக்கு தான். அது நீங்க 50 வயசா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து 20 வயசா இருந்தாலும் சரி, உங்க அம்மா உங்களுக்கு சொல்றது நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேங்களா? அட நீங்க வேற, எங்க அம்மா எங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க அப்படின்னு இருக்க மாதிரி இருந்தாலும் பெருசா நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி அம்மாவும் நம்ம பார்க்க தானே செய்யணும். பெருசா ரியாக்ட் பண்றாதீங்க. அம்மானோட ஹெல்த்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது ராகு. கேது அதே பொசிஷன் தான். கேது பத்தி பெருசா நம்ம யோசிக்கணும்ன்றதுல. சரி, இப்ப குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா இருக்கார். பாக்கிய குரு, அதிர்ஷ்ட குரு, 9ஆம் பாவத்துல குரு. நிறைய டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா ஹையர் எஜுகேஷன் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? அதுல வந்து பாஸ் ஆயிடுவீங்க. அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில ஒரு நல்ல முன்னேற்றம். அப்பா கூட பாசமா இருக்கிறது, அப்பானோட ஃபுல் சப்போர்ட் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்து நான் வந்து கோயிலுக்கு போறேன், தீர்த்த யாத்திரை போறேன், நம்ம வந்து டூருக்கு போறேன், பத்ரிநாத் போறேன், கேதார்நாத் போறேன், ரிஷிகேஷ் போறேன், எல்லாம் போறேன்னா தாராளமா போலாம். அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்துல குரு அப்படின் போது எல்லா விதத்திலயும் எனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாத்தையும் குருவே கொடுத்துருவான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் குரு லார்ட் ஆஃப் 2 and 5. அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தனாதிபன் பாக்கியாதிபனா வரும்போது நிறைய நல்லது அப்படின்றத கொடுத்துருவான். புரியுதுங்களா? சரி, இப்ப அதுக்கும் மேல அவனோட பார்வை இருக்கு பாத்தீங்களா, 1, 3, 5 பார்வை. உங்க சுயஸ்தானத்தை குரு பாக்குறான். சுயஸ்தானத்தை குரு பாக்குறான் அப்படின்போது விருச்சிக ராசியை பத்தி பொதுவா சொல்லணும் அப்படின்னா, மைண்ட் பெருசா ஸ்டேபிளா இருக்காது. இன்னைக்கு ஒரு விஷயத்த தீர்க்கமா முடிவு பண்ணுவாங்க, நாளைக்கு அது வேண்டாம் போறா அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து பாருங்க, மைண்ட் வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கும். மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேவரிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்களோட மனச ஸ்திரமா இதுதான் பண்ணணும், இதை முடிவெடுப்பேன், இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னா அவங்க சக்சஸ் ஆகுற மாதிரி வேற எந்த ராசியாலையும் சக்சஸ் ஆக முடியாது. மனசுல ஒண்ணு வச்சிட்டாங்க அப்படின்னா சாலிடா அதை செஞ்சு முடிப்பாங்க. நான் இது முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற கதை தான் விருச்சிகத்துக்கு. ஆனா என்ன முடிவு பண்ணணும், அதுதான் இங்க பெரிய விஷயம். அவங்க வந்து பாருங்க, சாதிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ராசி அப்படின்னா அதுல சில நிறைய ராசிகள் இருக்கு, அதுல விருச்சிகம் தான் ஃபர்ஸ்ட் நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பாருங்க, கோபுரத்துல கலசமா உட்கார்றதுக்கான அத்துணை பிராப்தமும் இருக்கு. ஆனா அவங்க வந்து வாழ்க்கையை புரிஞ்சுட்டு
நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு சின்ன வயசு விருச்சிகமா இருக்குன்னா ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதுன்னா எங்க அம்மா மாதிரி இந்த பிள்ளை அஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கும். திருமணமான நம்ம ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா விட ரொம்ப பாசமா இருக்கணும்னு நினைக்கும். நிறைய விருச்சிகத்துக்கு தாயினோட அன்பு பெருமளவு கிடைக்கிறது இல்ல. பட்ல அந்த எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்கதான் செய்யுது. இப்ப என் குழந்தைய விருச்சிகம் தான், நான் ஒரு ஐடியல் மதர், அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. பட் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்பானோட பாசம் நிறைய விருச்சிகத்துக்கு கிடைக்காது. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இவங்களுக்கே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா அம்மானோட பாசம் இல்லாம அம்மானோட பாசத்துக்கு எங்கக்கூடிய விருச்சிகமா இருக்கும். அதனால தாய் பாசத்தை பெருமளவு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பாங்க, லவ்வர் கிட்ட எதிர்பார்ப்பாங்க, மனைவி கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் பெண்கள் கணவன் கிட்ட எதிர்பார்ப்பாங்க, லவ்வர் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கல அப்படின் போது ஏமாற்றத்துல அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருமளவு சாதிப்பீங்க. அந்த எண்ணம் இந்த காலகட்டத்துல வரும். நம்ம கிட்ட என்ன குறை, நம்ம இந்த குறையை எப்படி மாத்திக்கணும், நம்மள அனலைஸ் பண்ணிக்கணும். செல்ஃப் அனலைசேஷன். என்னை நானே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணி என்ன நானே பதப்படுத்திக்கினேன், பக்குவப்படுத்திக்கினேன். இதுதான் வாழ்க்கை அப்படின்றது புரிஞ்சுக்கினேன். நான் இப்படிதான் வாழணும்னு ஒரு முடிவெடுத்து அது பிரகாரம் ஒரு கோட்பாடோட வாழறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எதெல்லாம் நல்ல குணமோ அதெல்லாம் நான் வளர்த்துக்கினேன். அதே மாதிரி இறை வழிபாடுல எனக்கு நிறைய நாட்டம் வந்துருச்சு. நான் கோயில் போகணும்னு நினைக்கிறேன், தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன், நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கடுத்து 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குருனோட பார்வை. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தெளிவான சிந்தனை இருக்கு. என்னோட தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எனக்கு எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. வெளியே டிராவல் போறேன், ஜாலியா இருக்க, இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை. எனக்கு பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அது அழகா வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வ கர்மாக்கள்ல, அதாவது பூர்வ பிறப்புகள்ல நீங்க என்னென்னலாம் நல்ல விஷயம் செஞ்சீங்க அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னா அப்ப நிறைய நல்லது நடக்கும். எங்களுக்கு பூர்வீகத்துல ஒரு வீடு இருக்குங்க, வியாபாரமே ஆகாம இருக்குங்க, இந்த காலகட்டத்துல வியாபாரம் ஆகும். எங்களுக்கு வந்து பாருங்க எங்களோட பூர்வீக ஒரு சொத்து இருக்கு, ஒரு நிலம் இருக்கு, அது பெருசு கூட இல்லைங்க, சும்மா ஒரு 1/2 ஏக்கர் நிலம் தான். அது வந்து பாருங்க இங்க அங்காளி வந்து கொடுக்கவே மாட்டான்னு பெரிய பிரச்சனைல இருக்கா. அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த காலகட்டத்துல ஒரு மத்தியஸ்தரை வச்சு நீங்க பஞ்சாயத்து பண்ணி அவுட் ஆஃப் த கோர்ட் நம்ம வந்து மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கோர்ட்ல கேஸ் ஓடிங்குதுங்க, மத்தியஸ்தரை வச்சு பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம் இந்த காலகட்டத்துல, அதுவும் ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு பிளஸ். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், நம்ம முன்னமே சொன்ன மாதிரி குரு உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 5. இந்த காலகட்டம் குரு வந்து இந்த பிற்பகுதியில நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100க்கு 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.